என்னதான் ஏஐ டெக்னாலஜி பலர் வேலைகளை பறிக்க போகுதுன்ற நியூஸ் வந்தாலுமே நம்மட இந்த மொபைல் போன்ட டெக்னீஷியன் வேலையை மட்டும் எந்த ஏஐ டெக்னாலஜியாலையும் பறிக்கவே முடியாது. ஒரு மொபைல் போனை ரிப்பேர் பண்றதுக்கு கை வைக்கணும் என்று சொன்னாலே அது தொடர்பான ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் அக்கு வர ஆணி வர நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு மொபைல் போன் ரிப்பேரிங்ல நிறைய விஷயம் இருக்கு. இதை உங்களுக்கு ஏ டு செட்டா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டு கோர்ஸா சொல்லி தரதுக்கு ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷன் இருக்காங்க. பேசிக் கோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு போனை ரிப்பேர் என்று சொல்லி கொண்டு வந்து தந்தா அது தொடர்பான அடிப்படை விஷயங்களை உங்களாலேயே கண்டுபிடிச்சு ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் கோர்ஸ்ல நீங்க சேர்றீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்மார்ட் போன்ல எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களோட கையில தந்தாலும் அதை பரிபூரணமா நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே சரி செஞ்சு உங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பெர்ஃபெக்டா இங்க மாத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ரிப்பேர் சம்பந்தமா உங்களுக்கு எப்ப என்ன டவுட் வந்தாலும் லைஃப் டைம் சப்போர்ட் தராங்க. லைஃப் டைம்ல உங்களுக்கு எப்ப என்ன டவுட் வந்தாலும் இவங்க கிளியர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிராக்டிக்கலான நாலேஜை தாராங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு தியரி மூலமான மொபைல் ரிப்பேரிங் நாலேஜுமே தாராங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டாலையும் சைனாவில் இருக்கிற ஒரு டூல்ஸ் கம்பெனியாலையும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட வேலிடான சர்டிபிகேட்டுமே தராங்க. இதுவரைக்கும் 2 பேட்ச் மாணவர்களை சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட மொபைல் ரிப்பேரிங் கரியருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூட். அது மட்டும் இல்லாம இலங்கையில பல மூலைகள்ல இருந்துமே மாணவர்கள் இந்த கோர்ஸை இங்கேயே தங்கி இருந்து படிச்சு கொண்டு போறாங்க. தங்குமிட வசதிகள் எல்லாமே கிளாஸுக்கு பக்கத்திலேயே ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனை ஏற்பாடுமே செஞ்சு கொடுக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க அட்வான்ஸா இந்த வகுப்புகளை நடத்துறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியே ஒரு மொபைல் ரிப்பேரிங் டூல்ஸ் கிட்டேயே கொடுத்து அதன் மூலமா தான் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே மொபைல் ரிப்பேரிங் ஃபீல்ட்ல இப்ப லேட்டஸ்டா கொண்டு வரப்பட்ட ஐட்டம். இந்த வகுப்புகள் இருக்கிற மாணவர்களே பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு, காலி, ஓட்டமாவடி, மருதமுனை, அக்கரப்பத்து, கல்முனை மாதிரியான தூரடங்கள்ல இருந்துமே இங்க படிக்காங்க.